Taste Daily. Taste the Daily. பாஜக ஆளாத மாநிலங்களை ஆளுநர்கள் மூலம் ஆண்டு வருவதாக அக்கட்சி மீது குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு என ஆளுநர்களின் ஆளுமைகள் எல்லை தாண்ட அவை உச்சநீதிமன்றம் வரை சென்றதும் ஆளுநர்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வந்ததும் பழைய கதை. இப்போது தியாகிகளின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த வந்த முதல்வரை தடுக்க நினைத்த ஆளுநரையும் மீறி அந்த முதல்வர் சுற்றுச்சுவரை ஏறி குதித்து அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இச்சம்பவம் நடந்த காஷ்மீரில் முதல்வர் உமர் அப்துல்லாவை தடுத்ததாக குற்றம் சாட்டப்படுபவர் அம்மாநில துணைநிலை ஆளுநர். இச்சம்பவம் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவுக்கும் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹாவுக்கும் இடையிலான மோதலின் தீவிரத்தை வெளிக்காட்டியுள்ளது. 1931ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி காஷ்மீர் மன்னர் ஹரி சிங்கை எதிர்த்து ஸ்ரீநகர் சிறைக்கு எதிரே போராட்டம் நடத்திய 22 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது ஜம்மு காஷ்மீரில் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு தியாகிகள் தினத்திற்கு அம்மாநிலத்தில் தடை விதிக்கப்பட்டது. ஆனால் அம்மாநில அரசியல் கட்சிகள் இந்த நாளை தியாகிகள் தினமாகவே தொடர்ந்து அனுசரித்து வருகின்றன. கடந்த ஜூலை 13ஆம் தேதி தியாகிகள் தினத்தன்று மரியாதை செலுத்த தியாகிகள் நினைவிடத்திற்கு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா வருவார் என்று கணித்த காவல்துறை அவரை முன்கூட்டியே வீட்டு காவலில் வைத்தது. ஆனால் அதையும் மீறி கடந்த ஜூலை 13ஆம் தேதி தனது அமைச்சர்கள் சிலருடன் தியாகிகள் நினைவிடத்திற்கு உமர் அப்துல்லா வந்தார். அப்போது நினைவிடத்தை காவல்துறை முழுமையாக மூடியதுடன் அவரை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தினர். காவல்துறையின் தடுப்பையும் மீறி முன்னேற முயன்ற முதல்வர் உமர் அப்துல்லாவை காவல்துறையினர் சூழ்ந்து கொண்டு தடுத்தனர். ஒரு கட்டத்தில் கடுப்பான உமர் அப்துல்லா அங்கிருந்த சுற்றுச்சுவர் மீது ஏறி குதித்து நினைவிடத்திற்கு உள்ளே போனார். தியாகிகளுக்கு மரியாதையும் செலுத்தினார். ஒரு முதல்வர் சுவர் ஏறி குதித்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காட்சிகள் வைரலாகி அதிர்வலைகளை உண்டு பண்ணியது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை துணைநிலை ஆளுநரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை மரியாதை குறைவாக கையாண்டதற்கு இந்தியா முழுவதிலுமிருந்து கண்டனங்கள் குவிந்தன. ஆட்சி ரீதியாக முட்டுக்கட்டை போட்டு வரும் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் எங்கு செல்ல வேண்டும் எங்கு செல்லக்கூடாது என்பதை தீர்மானிக்கும் அளவுக்கு சென்றிருப்பதாக விமர்சனங்கள் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றன. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டு இருக்கும் கண்டன பதிவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளின் உரிமைகளை மத்திய பாஜக அரசு திட்டமிட்டு பறித்து வருகிறது என குற்றம் சாட்டிய அவர் மாநில முதல்வரை இவ்வாறு நடத்துவதா என்று கொதித்திருக்கிறார். மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜியும் உமர் அப்துல்லாவை தடுத்து நிறுத்திய துணைநிலை ஆளுநரை கண்டித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் உமர் அப்துல்லாவுக்கு நடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்ப்பு காட்டியிருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட பிறகு 2024ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட்டது. அதில் தேசிய மாநாட்டு கட்சி வெற்றி பெற்று உமர் அப்துல்லா முதல்வராக பதவியேற்றார். இவர் பதவியேற்றதிலிருந்தே ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து தரும்படி மத்திய அரசை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். ஆனால் மத்திய அரசு துணைநிலை ஆளுநரை வைத்து போட்டி அரசாங்கத்தை நடத்தி வருவதாகவே பனி பிரதேசத்தில் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் மட்டுமில்லாமல் இந்தியாவின் மற்ற யூனியன் பிரதேசங்களிலும் துணைநிலை ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையில் மோதல் இருந்து வந்திருக்கிறது. டெல்லியை அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி செய்த போது துணைநிலை ஆளுநரை வைத்து அவருக்கு மிக பெரும் கொடைச்சல் கொடுக்கப்பட்டது.
அதே போல புதுச்சேரியிலும் கடந்த முறை காங்கிரஸ் கட்சியின் நாராயணசாமி ஆட்சி செய்தபோது துணைநிலை ஆளுநராக இருந்த கிரண் பேடி பல்வேறு நெருக்கடிகளை தந்தார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஆட்சியே கலைக்கப்பட்டது. பின்னர் ரங்கசாமியுடன் இணைந்து புதுச்சேரியில் ஆட்சி அமைத்தாலும் ரங்கசாமி அரசுக்கு தேர்தல் ஒரு வருடம் இருக்கும் நிலையில் ஆளுநர் குடைச்சல் கொடுப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து இதை தீர்ப்பதற்காக பாஜகவின் மேலிட பார்வையாளர் புதுச்சேரிக்கு வந்து சமாதான படலத்தையும் மேற்கொண்டார். இதே போல பாஜக ஆளாத மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஆளுநருக்கும் முதல்வருக்குமான மோதல் அதிகரித்தே வருகிறது. ஆனால் யூனியன் பிரதேசங்களை பொறுத்தவரையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நிகரான அதிகாரம் துணைநிலை ஆளுநர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளும் யூனியன் பிரதேசங்களில் துணைநிலை ஆளுநர்களை வைத்து பாஜக போட்டி அரசாங்கம் நடத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு நிர்வாக ரீதியாக பல்வேறு முட்டுக்கட்டைகளை போடுவதாக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கு சாட்சியாக உமர் அப்துல்லா சுவரேறி குதிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. Taste the Daily.